மருதமலை. கோயம்புத்தூர்ல இருக்க இந்த மருதமலை கோயிலுக்கு நிறைய பேர் போயிருப்பீங்க. முருகனோட தரிசனம் பெறணும்னா இந்த இடத்துக்கு போகாம எப்படி அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆனால் இந்த கோயிலுக்கு கோயம்புத்தூர்லேருந்து போகிறதுக்கு நீங்கள் நிறைய ரூட்டு பார்த்துருப்பீங்க. இப்போ நான் சொல்ல போகிற ரூட்டில் ஒரு வாட்டி போய் பாருங்கள். மேற்கு தொடர்ச்சி மலையோட அழகோட ரம்மியமாக எந்த ஒரு டிராஃபிக்கும் இல்லாமல் சூப்பராக உங்களால் போயிட்டு வர முடியும். மேற்கு தொடர்ச்சி மலைனா சும்மா இல்லைங்க. குஜராத்லேருந்து கோவா, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா அப்படின்னு இந்த மலை ரொம்பவே நீளமான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் யுனெஸ்கோவால் இது பாதுகாக்கப்பட்ட சின்னமாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் நீலகிரி, ஊட்டின்னு சொல்லப்படுற மலைகளின் அரசியிலேருந்து தொடங்கி கன்னியாகுமரின்னு சொல்கிற கடல் எல்லை வரையும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை நீளமாக இருக்கும். சராசரியாக இந்த மேற்கு தொடர்ச்சி மலை 2000 மீட்டர்லேருந்து 3000 மீட்டர் வரையும் உயரம் உள்ளது. தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து இந்தியாவுக்கான மழை பொழிவை அதிகமாக தரது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை தான். நீலகிரியோட வரையாடு, சிங்கவால் குரங்கு அப்படின்ற அரிய வகை உயிரினங்கள் இருக்கிறதும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில தான். அது மட்டும் இல்லாமல் நிறைய மூலிகள், எண்ணிலடங்கா மூலிகைகளும் எண்ணிலடங்கா வாசனை பூக்களும் திரவியங்களும் இருக்கிறதுக்கு இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல தான் பூக்கள், செடிகள் எல்லாமே எடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்க 8 பல்லுயிர் வெப்பமண்டலத்தில் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையும் ஒன்று. சரி, வாங்க நம்ம டாபிக் உள்ள வரலாம். கோயம்புத்தூர்லேருந்து மருதமலை கோயிலுக்கு இப்படி ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லி எத்தனை பேருக்கு தெரியும்? சரி வாங்க, அந்த வழியில் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போகிற பாதை எல்லாமே இந்த மாதிரி பச்சை பசுமையாக தென்னை மரங்களும் பாக்குத்தோப்புகளும் தான் நிறைஞ்சிருக்கும். இந்த இடத்துக்கு எப்படி வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து உக்கடம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு பக்கத்துலேயே குனியமுத்தூர்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்கும். அதுக்குள்ளே ஒரு கட் ரோடு எடுத்தீங்க அப்படின்னா போரூர் போகிற ரோடு வரும். அந்த போரூர் போகிற ரோட்டை நம்ம பிடிச்சிக்கிறோம். இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறது போரூர் போகிற ரோடு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே பச்சை பசேல்னு நிறைய மரங்கள் இருக்கும். நடுவில் போரூருக்கு முன்னால் மிகப்பெரிய இந்த ஏரி நம்ம போகிற ரோட்டில் இருந்து மேற்கு தொடர்ச்சி மலை வரையும் நீளமான ஒரு ஏரியா இருக்கும். இப்போ நான் சாலையை காட்டுறேன் பாருங்கள். பெருசாக எதுவும் வாகனங்கள் இருக்காது. அதனால் டிராஃபிக் உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இதுவே நீங்கள் மெயின் ரோட்டில் போனீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே டிராஃபிக்காக அங்கங்கே நீங்கள் வண்டிங்க நின்றுட்டு இருக்கிறத பார்க்கலாம். கோயம்புத்தூரில் இப்படி மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி மருதமலைக்கு போக ஒரு ரூட் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இங்கே இருக்கவங்களுக்கே தெரியாது. ஏரியோட நீளம் பாருங்கள். நம்ம எவ்வளோ தூரம் போய்கிட்டு இருக்கோம், ஏரி வந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஃபென்சிங் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபென்சிங் ஒட்டி ஒரு கேட்டுகளும் இருக்கும். அந்த கேட்டை திறந்தோம் அப்படின்னாக்கா நம்ம ஏரிக்குள்ளே இறங்கி நிறைய பேர் மீன் பிடிக்கிறதையும் பார்க்கலாம். நம்மளோட பயணம் இந்த ஏரியை ஒட்டி இருக்க ரோட்டில் தான் அமைய போகுது. கீழே எந்த கட் ரோடு வந்தாலும் வளையாமல் இந்த ஏரியை சுற்றியே தான் நம்ம மருதமலைக்கு போக போகிறோம். இது மே மாதம் வெயில் காலம் இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியை சுற்றி போகும்போது நமக்கு உள்ள எக்கச்சக்க பறவைகள், வெளிநாட்டு பறவைகளாக இருக்கட்டும், நம்ம ஊர் பறவைகளாக இருக்கட்டும், ஏரி முழுக்க பறவைகளாக நிறைஞ்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. மட்டும் இல்லாமல் இந்த ஏரிக்குள்ளே நிறைய பேர் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துலேருந்து அப்படியே அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பாருங்களேன். பார்க்குறதே ஒரு தனி அழகு தான். ஒரு சைடு ஃபுல்லாக பாக்கு மரங்கள், இன்னொரு சைடு ஏரி, அந்த சைடு பார்த்தோம் அப்படின்னாக்கா மலை, தொடர்ச்சியான மலைகள், வேறு லெவலில் இருக்கும் இந்த ஏரியாவே. இங்கே பாருங்கள், நான் சொன்னல பறவைகள், அங்கே பாருங்கள் கூட்டமாக அந்த பறவைகளோட அழகும் அந்த மலையோட ரம்யமும் நம்மளை அப்படியே சுண்டி இழுக்கிற மாதிரி இருக்கும். வானத்தை தொடுற அளவுக்கு அங்கே பாருங்களேன், அந்த பறவைகள் பறக்கிற காட்சி பாருங்கள். உண்மையாலுமே இந்த ரூட்டை நீங்கள் கண்டுபிடிச்சி போயிட்டீங்க அப்படின்னா, இனிமேல் கோயம்புத்தூர்லேருந்து மருதமலை போகிறீங்க அப்படின்னாலே இந்த ரூட் மட்டும்தான் நீங்கள் போவீங்க. வேறு எந்த ரூட்டுக்குமே போக மாட்டீங்க, நான் உறுதியாக சொல்கிறேன். பாருங்கள், அந்த பறவைகள் பாருங்கள், அங்கே உட்காந்து எவ்வளோ கூட்டமாக உட்காந்துருக்குன்னு. இவ்வளோ பறவைகளை ஒரே இடத்துல பார்க்கணுன்னா இந்த இடம் தான். அதுவும் இல்லாமல் இந்த ஏரியை பாருங்கள், ஒரு கடல் மாதிரி அப்படியே அலை வர மாதிரியே இருக்கும். நமக்கு உண்மையாலுமே ரொம்ப மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாக்கா இந்த இடத்துல போனோன்னு வைங்களேன், கண்டிப்பாக நம்ம மைண்டு ஃபுல்லாக ஃப்ரீயாகி தான் ரிட்டர்ன் வருவோம். இயற்கை சூழல், அது மட்டும் இல்லாமல் பறவைகளோட சத்தங்கள், அந்த நம்ம போகிற பாதை எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா ஒரு குளுமையான கிளைமேட். பார்த்தீங்கன்னாலே தெரியும், நான் சொல்கிற திருப்பியும் மே ஜூனில் இந்த மாதிரி ஒரு கிளைமேட் இந்த இடத்துல நம்ம வேறு எந்த இடத்துலையுமே பார்க்க முடியாது. ஊட்டி, கொடைக்கானல் போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா இந்த மருதமலை போகிற ரூட்டே இப்படி தான் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அதுவும் இல்லாமல் இந்த ட்ரெக்கிங் போகணும், இல்லை வித்தியாசமான ரூட்டு போகணும், பைக்லேயே விலாக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யாராவது, மருதமலைக்கு இது மாதிரி ஒரு பெஸ்ட் ரூட்டு கிடையவே கிடையாது.
இந்த மலை முகடுகள்லாம் பாருங்களேன், அப்படியே வானத்த தொட்டுக்கிட்டு இருக்கு. பறவைகள் வானத்த தொட்டு பறக்கிற மாரியே அந்த மலை மேடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வானத்த தொட்ட மாரியே தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நான் இங்கேயே கொஞ்ச நேரம் இருந்து, இந்த பறவைகள கொஞ்ச நேரம் ரசிக்கலான்னு பார்க்குறேன். அங்க பாருங்க, எவ்வளோ அழகா ரவுண்ட் அடிச்சுட்டு, அப்படியே ரிட்டர்ன் வந்து அதுங்களோட உணவ எடுத்து பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே ஏதோ சீனரீஸ் மாரி இருக்கு பாருங்க. உண்மையாலுமே வந்து நம்ம ஏதோ வேற ஒரு ஒரு ஊர்ல இருக்க மாரி இருக்கும். ஏதோ ஒரு வெளிநாடுகள்ல இருக்கிற மாரி ஒரு ஃபீல வந்து இந்த இடத்துல கிரியேட் பண்ணும். ஓகே, நம்ம இந்த இடத்துலேருந்து கிளம்பிடலாம். கிளம்புறதுக்கு முன்னால் இந்த பறவைகள் அப்படியே இந்த மலைத்தொடர் எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்குது பாருங்கள். அப்படியே நான் சொன்னேன்ல, அந்த கடைசியிலேருந்து இந்த கடைசி வரையும் நம்ம பார்க்குற கண்ணு கெட்டி இடது பக்கம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம போய் முடிக்கிற வரையும், நம்ம மருதமலை போய் முடிக்கிற வரையுமே இடதுபுறம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த மலைத்தொடர்கள் மட்டும்தான் இருக்கும். சரி, அப்படியே நம்ம இந்த இடத்துலேருந்து இந்த இடத்த விட்டு போகவே மனசு வரல, போய் தானே ஆகணும். கொஞ்சமாக அப்படியே கண்டிப்பாக பண்ணணும். நம்ம நினைக்கிற அளவுக்கு இந்த ரோட்டில் யாருமே போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. பாருங்களேன், லோக்கலில் இருக்கவங்க எல்லாருமே இந்த ரூட் எடுக்கிறாங்க. நிறைய வண்டிகள் பாருங்கள், பேருந்துகள் கூட போகிற அளவுக்கு தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் லேடிஸ் எல்லாம் தனியாக போகிற அளவுக்கு இந்த ரோடு வந்து கொஞ்சம் சேஃப்டியான ரோடு கூட தான். பாருங்கள், சொல்லிக்கிட்டே இருக்க ஒரு பஸ் போச்சு பார்த்தீங்களா. நான் இங்கேருந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு செடியில் வெள்ளை கலரில் பூ பூத்துருக்கு அப்படின்னு நான் நினச்சேன். நீங்களுமே அதானே நினைக்கிறீங்க. பாருங்கள், மரமாக இருக்குது. அந்த மரத்துலலாம் ஏதோ பூ பூத்த மாதிரி இருக்குது. நான் இப்போ ஜூம் அவுட்டில் பார்க்கும்போது இப்போ பாருங்களேன், அங்கங்கே வெள்ளையாக இருக்கும்போது ஏதோ பூ பூத்த மாதிரி இருந்தது. அப்படியே அதை ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, எல்லா கிளைகள்லையுமே அழகாக பறவைகள் உட்காந்துருக்கிறது நமக்கு இங்கேருந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு செடியில் அழகாக வெள்ளை கலரில் பூ பூத்த மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த இடமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன சொல்கிறது, பின்னால் பேக்ரவுண்டில் மலை, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மரங்கள், நடுவில் ஏரிக்கு நடுவில் இந்த மரங்கள் இருக்குது. இப்போ இந்த மரங்கள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏரிக்கு நடுவில் இருக்குது. அதில் சின்ன சின்னதாக இந்த பறவைகள் உட்காந்துருக்கு. ரொம்பவே மனசுக்கு திருப்தியாக ரொம்பவே அழகாக இருக்குது. ஓகே கைஸ், கிளம்புவோம். நம்ம அப்படியே நம்ம கிளம்பி போய்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன், இந்த கரையை தாண்டி, அதாவது இந்த குளத்தோட கரையை தாண்டி வந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு போரூர் வந்துடும். போரூர் வந்துட்டு அப்படின்னாலே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடமே வந்து நிறைய கோயில்கள் நிறைஞ்சிருக்கு. அதாவது இந்த இடத்துல நான் பார்த்துருக்கேன், எப்போ பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 காரு, ஒரு 20 டூ வீலர் அது மாதிரி நிற்கும். இந்த பாருங்கள், போரூர் யானையெல்லாம் இருக்குது இந்த இடத்துல. யானை கட்டு வீதி இருக்குது. ஓகே, அந்த யானை உள்ளே இருக்கா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு போயிடுவோம். அடிக்கடி இந்த ரூட்டில் தான் வரும், ஆனால் அந்த யானை அப்படின்றத பார்த்ததில்ல. இங்கே பாருங்கள், யானை உள்ளே இருக்குது பாருங்கள், அழகாக தெரியுது யானையுமே. யானை இந்த இடத்துல தான் யானை இந்த கோயிலுக்கான அந்த போரூரில் ஒரு மிகப்பெரிய கோயில் இருக்குது. அந்த கோயிலில் வந்து யானை கட்டுற இடம், யானை வச்சிருக்க கோயில் அப்படின்றது இப்போ நம்ம நிறைய இடத்துல பார்க்கவே முடியறதில்ல. இங்கே இருக்கு பாருங்களேன், இந்த ஒரு சின்ன கோயில் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல நிறைய பேர்த்துக்கான குலதெய்வம் இருக்கும் போல். இந்த இடத்துல தான் நிறைய பேர் வந்து வழிபடுறாங்க. சரி, ஓகே, நம்ம அப்படியே கிளம்புவோம். அந்த போரூரை தாண்டி கீழே அப்படியே நம்ம போயிட்டே இருந்தோம்னாக்கா இன்னொரு குளம் வரும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு காட்டுக்குள்ளே ஒரு கோயில், சின்ன கோயிலும் ஒன்று இருக்குது. இந்த ரோடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து நிறைய கோயில்கள் இருந்திருக்கு. நிறைய கோயில்கள் அழியும் நிலையிலையும் இருக்குது, நிறைய கோயில்கள் அழிஞ்சும் போயிருக்கு. அதுக்காக பார்த்தீங்கன்னா பக்கத்தே சின்ன சின்ன கோயில்களும் எழுப்பியிருக்காங்க. இப்போ நம்ம போகிற வழியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இங்கே ஒரு கோயில் இருந்துச்சு பார்த்தீங்களா, ஒரு பாலடைஞ்ச மாதிரி ஒரு கோயில். அங்கேருந்து இப்படியே போனோம் அப்படின்னாக்கா நமக்கு 2 பக்கமுமே பாக்கு மரங்கள், பாக்கு தோட்டம், வாழை தோட்டம் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா ரைட் சைட்லேயும் சரி, லெஃப்ட் சைட்லேயும் சரி நம்மளால் நிறைய கோயில்களை பார்க்க முடியுது. கைஸ், இந்த இடத்துல நான் சொல்கிற மாதிரி பாக்கு மரங்கள், தென்னை மரங்கள், வாழை மரங்கள் மட்டும் இல்லாமல் நம்ம ரொம்ப காலமாக நம்ம மறந்து போன, அதாவது நம்ம நினைவுலேயே இல்லாமல் நம்ம சின்ன வயசில் நிறைய பேர் சாப்பிட்ருப்போம். என்ன சொல்கிறது, இந்த கொடுக்காப்பள்ளின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மரங்களுமே இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. சாலை ஓரங்கள்லையுமே இருக்குது. நிறைய சின்ன பசங்க, ஸ்கூல் பசங்க 90% இந்த ரோட்லலாம் இப்போ ஸ்கூல் பசங்க யாரும் வர மாதிரியே உங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த ஸ்கூல் டைமிங்லலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்கூலுக்கு வர டைம்லலாம் இந்த சைடு நிறைய சின்ன பசங்க வராங்க. அவங்கெல்லாம் அந்த இடத்துல நின்று இந்த கொடுக்காப்பள்ளியெல்லாம் படிக்கிறாங்க. அந்த கொடுக்காப்பள்ளி, அப்புறம் என்ன சொல்கிறது, எனக்கு நல்ல நினைவு இருக்குது. அந்த பழத்து பேர் என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு சரியாக தெரியல. சூரக்கா அப்படின்னுமா, இல்லையே, கலாக்கான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த கலாக்காவோட மரமுமே இங்கே இருக்குது. நம்ம போகிறதே வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்தில் தான் நமக்கு முருகரே இருக்கார். மருதமலைன்றது மலையை ஒட்டி தான் இருக்குது. அப்படின்னும் போது இந்த மலையை ஒட்டி போகிற பாதைகளில் எல்லாமே ரொம்பவே வித்தியாசமான மூலிகைகள், வித்தியாசமான செடிகள், அது மட்டும் இல்லாமல் வித்தியாசமான பல வகைகள் எல்லாமே வந்து இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிற பாதையிலேயே நிறைய நம்மளால் பார்க்க முடியும். நிறைய மரங்கள் பாருங்கள், இந்த இடத்துல பட்டு போன மாதிரி இருக்குது. இந்த பட்டு போனது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாக்கு மரங்கள் தான். பக்கத்துலேயே நம்ம போகிற வழியிலேயே இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அந்த
பாக்கு மரத்துக்கான நாற்று, அதாவது என்ன சொல்கிறது, சின்ன செடிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே வந்து விற்கிறாங்க. அங்கேருந்து வாங்கியுமே இவங்க உடனுக்குடனே இந்த பாக்கு மரத்தை வெட்டினதுக்கு அப்புறமா, இது ஆக்சுவலாக காஞ்சதுக்கு அப்புறமா வெட்டி அதை விறகுக்கு இடைக்கு அந்த மாதிரி போட்டுட்டு புது நாற்று வாங்கி அங்கேயே நட்டுடுறாங்க. இப்போ புதுசாக நாற்று நட்ட இடமும் நம்ம போகிற வழியிலேயே வரும். நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன். அதே மாதிரி பாக்கு மரங்கள் நாற்று விற்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த அந்த இடத்துல அப்படி தான் போட்டு பாக்கு நாற்றுன்னு அந்த இடத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேங்க. பாருங்கள், அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் வந்திருப்போம். கொஞ்சம் தூரம் வந்திருக்கும். வந்து பாதையிலேயே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இடதுபுறம் ஒரு பெரிய கோயில். இந்த இடத்துல இப்போ யாரும் இல்லாத மாதிரி இருந்தாலும் எப்போவுமே இந்த கோயிலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்கள் அதிகமாக கூட்டமாகவே தான் இருக்குமே. பாருங்கள், இப்போ கூட ஒரு 2-3 வண்டிகள் நிற்க தான் செய்யுது. இது நான் சொல்லி ஆகணும். சிங்காநல்லூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம் இருக்குது. அது நீலிக்குளம்பாளையம்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்குது. இந்த பாதையில் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா அந்த நீலிக்குளம்பாளையம்னா என்னன்னே எனக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னால் வரையும் தெரியாது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம இப்போ போயிட்டுருக்க ரோட்டோட எண்டில் பார்த்தீங்கன்னா நீலிக்கோழி அம்மன் அப்படின்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குது. நம்ம அதையும் பார்ப்போம். அந்த பேர் தான் வந்து அந்த ஊருக்கே இருக்குது. பாருங்கள், ஊர் எங்கே இருக்குது, சிங்காநல்லூர் ஒட்டி இருக்குன்னு. ஆனால் அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாலையில் இந்த இடத்துல இருக்குது. அப்புறம் இந்த ரோடு பார்த்தீங்க அப்படின்னா வண்டி கொஞ்சம் ஷேக் ஆகி ஆடி போகிறனால ஏதோ பள்ளமும் மேடுமா இருக்கும் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நம்ம என்ன தான் ஊருக்கு வெளியே போனோம்னாலும் இங்கே பாருங்கள் கைஸ், நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த நீலிக்கோழி அம்மன், அந்த கோயில் தான் இது. இந்த கோயிலை தாண்டினோம்னாலே உங்களுக்கு ரைட் சைடில் கட் பண்ண வேண்டியதான். ரைட் சைட் கட் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த சைடு இந்த இடத்துல ஒரு குளம் வந்துடுது. இந்த குளத்தோட கரை, அதாவது இந்த கரை இங்கே இருக்குது, இன்னொரு கரை பார்த்தீங்கன்னா மலை அடிவார வரையும் போகுது. இந்த குளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா முழுக்க வந்து மீன்களால் நிறைஞ்சிருக்கு. எந்நேரமுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் மீன் பிடிக்கிற மாதிரியே தான் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ரெக்வஸ்ட் அண்ட் தென் இது ஒரு விஷயந்தான், இந்த கரையை ஒட்டி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாமி படங்கள், அதாவது விநாயகரை கரைக்க கொண்டு வராங்க. இங்கே பாருங்கள், இந்த சைடு ஒரு கோயில், விநாயகரை கரைக்க கொண்டு வராங்க, வைக்கிறாங்க, அவரை வச்சுட்டு போகிறாங்க. ஓகே, மித்தபடி இந்த சாமி படங்கள், சாமி சிலைகளுமே கூட இந்த இடத்துல நிறைய கிடக்குது. ஜஸ்ட் அது யாராவது மீட்கணும்னு நினச்சாலோ இல்லை நீங்கள் அதை எதாவது வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலோ குப்பைகள் எதுவும் கொட்டாத மாதிரி, குப்பைகள் எல்லாம் இல்லாத இடத்துல கொஞ்சம் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி குப்பை கொட்டுற நண்பர்களுக்கும் ஒரு வேண்டுகோள், அங்கே ஒரு சாமி படமோ ஒரு சிலையை இருக்கும்போது அதை தாண்டி நீங்கள் குப்பை கொட்டலாம். அது மேலேயே குப்பை கொட்டிட்டு போகிறது அப்படின்றது ரொம்ப தவறான செயல். நீங்கள் குப்பை போடுறவங்களும் சரி, சாமி படங்களை வைக்கிறவங்களும் சரி, கொஞ்சம் இடம் சுத்தமாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வச்சிங்கனாக்கா ரொம்பவே மனசு சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு வேண்டாம் அப்படின்றது தான் இங்கே கொண்டு போய் வந்து வைக்கிறீங்க. அதை வந்து இந்த குப்பை குளங்கள் இல்லாமல் ஒரு இடத்துல வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்குக்கான எல்லா சின்ன நாற்று விற்கிறாங்க. இந்த லெஃப்ட் சைடில் தெரியுது பாருங்கள், இந்த இடம் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஏரியாவுக்கும் வந்து பாக்கு நாற்று அப்படின்றது இந்த இடத்துல தான் விற்கிறாங்க. அதே மாதிரி இவங்க வந்து பக்கத்துலேயே பாருங்கள், நாங்கள் பாக்கு சின்னதாக நெட்டுருப்பாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் தெரியுது பாருங்கள், அந்த இடத்துல ஃபுல்லாகவே அவங்க பாக்கு தான் நட்டுருக்காங்க. இந்த சைடு பாருங்கள், கோயம்புத்தூர் வரையும் இங்கேருந்து ஆரம்பித்து காந்திபுரம் சாலை வரையுமே ஒரே காம்பவுண்டாக இருக்குது. இவ்வளோ பெரிய இடமும் வந்து ஒருத்தவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அற்புதமாக வேலியெல்லாம் போட்டு மாமரம்லாம் இருக்குது பாருங்கள், எல்லாமே வச்சு தான் சூப்பராக தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பாதையிலேயே நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னாக்கா நமக்கு இன்னொரு ஜங்ஷன் பாயிண்ட் வந்துடும். அந்த ஜங்ஷனில் தான் நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா இது வரைக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரே ரோடு தான், பெருசாக எந்த கட்டிங்கும் இருக்காது. நம்ம ஒரே ரோடு பிடிச்சி நேராக வந்துக்கிட்டே இருக்கலாம். இந்த ஜங்ஷன் இருக்குது பாருங்கள், அதாவது இந்த ரோடு போய் முடிகிற இடத்துல கொஞ்சமாக, அதாவது ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகாது. நீங்கள் ஒரு வீடியோவில் ஒரு 2 வாட்டி பார்த்துட்டிங்கனாலுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த இடம் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல வந்தோன்னே தான் ஒரு 2-3 ரோடு பிரிகிற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நேராக போயிட்டீங்கனாலே போதும். அந்த ரோடு எங்கே நேராக போதோ அந்த இடத்துல போயிட்டா போதும். ஏன்னா நடுவுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 சாலை 3 சாலை பிரிகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து நம்ம யோசிக்கணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் ஒரு கோயில் இருக்குது. இந்த பாதை போகிற எல்லா புறமுமே வந்து உங்களுக்கு இருபுறங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா கோயில்கள் வந்து நிறைஞ்சு காணப்படும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் கரெக்டாக கேட்டுக்குங்க, பைக்லலாம் யாராவது வரீங்க, 2 வீலர்ஸு எதுலையாவது வரீங்க அப்படின்னா மஸ்ட்டு பெட்ரோலை செக் பண்ணிக்கோங்க. பெட்ரோல் அப்படின்றது இந்த இடத்துல பெட்ரோல் பங்க்ஸ் அப்படின்னு எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் வந்தீங்களோ அவ்வளோ தூரமும் தள்ளிட்டு போனால் தான் வந்து பெட்ரோல் போட முடியும். அதனால் பெட்ரோல் போட்டு கன்ஃபார்மாக பெட்ரோல் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வந்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இங்கே ரைட் சைடில் பாருங்கள், இங்கேயுமே கூட்டமாக மக்கள் நிற்கிறாங்க. இங்கேயுமே வந்து ஏதோ கோயில் திருவிழா தான் ஏதோ போயிட்டுருக்கு.
நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நின்று பார்க்கலாம், காட்டலாம். ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வீடியோ ரொம்பவே பெருசாக போயிடும். இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே இங்கேருந்து போகிறதுக்கு நமக்கு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுது. 1 மணி நேரம் ஆகிடும். ஆனாலுமே எல்லா விஷயத்தையும் நம்ம திருவிழா அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எடுத்து கவர் பண்ணோம் அப்படின்னாக்கா, வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால் நம்ம கடந்து இந்த ரோட்டில் எப்படி போகிறது அப்படின்றத மட்டும் இன்றைக்கி நம்ம பார்த்துருவோம். இவ்வளவு காடான ஒரு பகுதியிலையுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா, மக்கள் கூட்டம் நெறைய இருந்துக்கிட்டே தான் இருக்குது. சரி, ஓகே, எல்லாமே கிராமங்களா இருக்குமோ, ஒருவேளை இது கிராம பாதை மாதிரி இருக்கே, கிராமமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நெனச்சோம்னா, இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இங்க பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில் பாருங்கள், ஒரு மிகப்பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டும் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் ஒரு ஸ்கூலும் இருக்கும். எனக்கு உண்மையாலுமே நம்ப முடியல, இந்த இடத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு ஸ்கூலா அப்படின்னு சொல்லி. நீங்கள் பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஸ்கூல் இருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு கோயில். இந்த கோயிலை தாண்டி இங்கே பாருங்கள், ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் தெரியுது பாருங்கள், இவ்வளோ பெருசுமே வந்து உங்களுக்கு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் ஒரு ஸ்கூல் இருக்குது. ஃபஸ்ட் டைம் நான் வரும்போது என்னடா இது, இவ்வளோ ஒரு கிராமத்து மாதிரி இருக்குது ஒரு ரோடு, அதில் வந்து இவ்வளோ பெரிய ஸ்கூலான்னு பார்த்தேன். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டும் ஒன்று இருக்குது அப்படின்றது. ஓகே, நம்ம வந்து சிட்டி லிமிட்டுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு விஷயத்தை நம்ம க்ரியேட் பண்ணி விட்டோம். கைஸ், ரொம்ப முக்கியமான இடம். இந்த இடத்துல வந்து நம்ம நிறைய பேர் வந்து வழி மாறி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. பாருங்கள், மருதமலையோட மலை இங்கேருந்தே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. எல்லா மலைகளுமே அந்த மலை தொடருக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நமக்கு ரொம்பவே நல்லாவே தெரியுது பாருங்கள். இந்த இடத்துலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர் போனீங்க அப்படின்னாக்கா கல்வீரான் பாளையம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா வந்துடும். அந்த இடத்துலேருந்து நம்ம வந்து லெஃப்ட் எடுத்து மேலே ஏறி போனோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு இப்போ கோயம்புத்தூர்லேருந்து எந்த ரோடு வரீங்களோ அந்த ரோடு, அதாவது நம்ம காந்திபுரத்துலேருந்து அப்படியே வர வழியில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அக்ரி காலேஜ், அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் தூரம் வர 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 அடுத்து உங்களுக்கு சட்டக்கல்லூரி, பாரதிதாஸ் யூனிவர்சிட்டி அதெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா. அந்த ரோட்டை இப்போ நம்ம பிடிச்சிருவோம். அந்த ரோட்டை பிடிச்சிட்டோம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு நல்லா தெரிஞ்சிடும், ஓகே இது மருதமலையோட சாலை இதுதான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும் நமக்கு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பயணப்படுறது அந்த ரோட்டுக்கு தான் இப்போ வந்து பயணப்பட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு வந்து கல்வீராம்பாளையம் வந்துடும். கல்வீராம்பாளையத்துலேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னாலே நமக்கு மருதமலை அப்படின்றது ரொம்பவே பக்கத்தில். அதாவது கல்வீராம்பாளையத்துலேருந்து பார்த்தாலே வந்து நமக்கு மருதமலையில் இருக்க கோயில், அதில் இருக்க எல்லாமே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மருதமலையை ஒட்டி வந்துட்டோம். இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு அந்த கல்வீராம்பாளையம் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஏரியாவில் தான் வருது. யூனிவர்சிட்டிஸ் அதிகமாக இருக்கனால, காலேஜஸ்ஸு எல்லாமே அதிகமாக இருக்கனால இந்த பேர் வந்துச்சு என்னன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கல்வீரான்பாளையம் அப்படின்னு சொல்லி எதுக்கு இந்த இடத்துல பேர் வந்துச்சு அப்படின்னு. இப்போ பாருங்கள், நம்ம இந்த மெயின் ரோட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். போகும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு நான் சொன்ன மாதிரியே பாரதிதாசன் யூனிவர்சிட்டி அண்ட் தென் உங்களுக்கு இந்த சட்டக்கல்லூரி எல்லாமே வந்து இந்த ரோட்டில் தான் இருக்கும். இந்த ரோடுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா போக்குவரத்து அப்படின்றது அதிகமாக இருக்க மாதிரி ரோடாக தான் இருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு நீங்கள் மருதமலைக்கு ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து நம்ம சொன்ன ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணுற இடம் வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ரோடு தான் இது. கைஸ் பாருங்கள், நம்ம வந்து இப்போ யூனிவர்சிட்டியை ஒட்டி வந்துட்டோம். இப்போ இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாக யூனிவர்சிட்டி காம்பவுண்ட் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயுமே யூனிவர்சிட்டி தான். இங்கே பாருங்கள், உங்களுக்கு எழுதியிருக்கு பாருங்கள், போர்டு இருக்கு பாருங்கள். இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் நம்ம மேலே போனோம் அப்படின்னாக்கா நம்ம மருதமலை. இங்கே பாருங்கள் போர்டு, மருதமலை போகிற வழி அப்படின்னு போட்டிருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு ரெண்டுலேயுமே வந்து இந்த காலேஜோட போர்டு இருக்கும் பாருங்கள். நம்ம வந்து இப்போ காலேஜ் வந்துட்டோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு சட்டக்கல்லூரி இருக்கும். சட்டக்கல்லூரி, அரசு சட்டக்கல்லூரி. அதை தாண்டினோடனே நமக்கு மருதமலை தான் பாருங்கள். இங்கேருந்து பார்த்தாலே மருதமலை கோயில் நல்லாவே தெரியும். ஓகே, வாங்க மருதமலை கோயிலுக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னாக்கா 10 ரூபா டிக்கெட் கொடுத்து வண்டியை நம்ம மேலேயே கொண்டு வந்தாச்சு. வர வழியில் சரி கொஞ்சம் பயபக்தியோடு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் எதுவும் எடுக்கலை, போகிறப்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. பார்த்தீங்க அப்படின்னாக்கா மருதமலை ஒட்டி வந்தாச்சு, கோயில் வந்தாச்சு. எந்த ஒரு இடையூறும் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா டிராஃபிக் இல்லாமல் இந்த கோயிலுக்கும் வந்துட்டோம். நம்ம மருதமலை உச்சியிலேருந்து இந்த கோயம்புத்தூரை பார்க்குற அழகு இருக்குது பாருங்கள், வேறு லெவலுங்க. அங்கே பாருங்கள் காற்று, அங்கே பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கோயம்புத்தூரோட டோட்டல் வியூவையும் நம்ம பார்த்தலாம். சரி, அப்படியே நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த பாம்பாட்டி சித்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு ரொம்ப நாளாக நம்ம வந்து போகிறோம். அங்கே வேலை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றனால நம்ம அலோவே பண்ணல. இந்த வாட்டி அலோவ் பண்ணியிருக்காங்க. ஒரு வழியாக வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக வந்து பாம்பாட்டி சித்தர் இருக்க இடத்தையும் ஒரு வழியாக பார்த்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாம்பாட்டி சித்தர் பீடத்தை பார்த்தாச்சு. இப்போ கீழே போகலாம்.
கண்டிப்பாக இன்றைக்கான வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.